கிழவி அங்க போகுது. ஆச்சு ஆச்சு. என்னப்பா அங்க போகாத, பேய் இருக்குது. பேயா? எங்கேப்பா இருக்குது? இந்த பாழு மண்டபத்துலதான். ஐயோ, உன்னுள்ளத்திலேயே பேயை வைத்துக் கொண்டு ஊரு பேய்க்கு பயப்படுகிறாயே. என்ன பேயா? எங்கிட்டியா? ஆமாம், பயப்பேய். பயப்பேய், ஆசிப்பேய், அறியாமை பேய், அகந்தை பேய், இத்தனை பேய்கள் சூழ்ந்த உலகத்தில் வாழும் என்னை இந்த பாழு மண்டப பேய் என்னப்பா செய்ய போகிறது? அட, நான் சொல்றேன் கேட்காம போறிய? உன்னை பேய் அடிச்சிடதான் போகுது. பேய பேய் அடிக்குமாப்பா? நமக்கு எதுக்குடா வம்பு? இந்த கிழவிக்கு கால் இருந்துச்சா பாத்தியாடா? காலா? ஓஹோ, அட நான் பாக்கலையே. திருமாலடா வாடா. அஞ்சுபவள் நான் அல்ல. பளிங்கு மண்டபத்தை பாழ் மண்டபமாக்கி வழிப்போக்கர்களையும் இருக்க இடமற்றவர்களையும் பயமுறுத்தி துன்புறுத்தி பழி வாங்கும் நீ யார்? ஓஹோ, கிட்டாத ஒருவனை காதலித்து அக்காதலை பிரிந்து கண்ணீர் வடித்து தற்கொலை செய்து கொண்டு மாண்டு மடிந்த மங்கையா நீ? வெண்பாயிருகாலு கல்லானை வெள்ளானை கண்பார்க்க கையால் எழுதானே பெண்பாவி பெற்றாளே, பெண்பாவி பெற்றாளே, பெற்றாள் பிறமகைக்கு பெற்றாள் என்றெத்தோ மற்றெத்தோ மற்றெத்து. ஓ, தாயே, நான் ஒரு ராஜகுமாரி. காதலனை இழந்தேன், உயிரையும் இழந்தேன். பேயாக மாறி பல காலம் இந்த மண்டபத்தை சுற்றி சுற்றி எழுந்தேன். கல்வி களஞ்சியமே, இன்று உங்கள் கருணையால் எனது பேயுருவம் நீங்கியது. பெண்ணே,